திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா உப்பிலியாபுரம் ஒன்றியம் சோபனாபுரம் பஞ்சாயத்து ஒடுவம்பட்டியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றன. தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி தலைவர் ராமசாமி கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். துறையூர் தாலுகா நிருபர் செந்தில்குமார் நீதி உரிமை செய்திகளுக்காக களத்தில் இருந்து 2021 2025 ஊராட்சி மன்றத்தின் நிர்வாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட 5 கோடி நிதியை அடுத்த ஊராட்சி கிராம சபா மூலமாக எங்களுக்கு கணக்கு வழக்கு காட்டியாகணும். எந்தெந்த திட்டத்துக்கு எந்தெந்த பணத்தை ஒதுக்குனீங்க, என்ன எந்தெந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு நலன் கிடைச்சிருக்குங்கிற அடிப்படையில் அடுத்து நடக்கிற கிராம சபை கூட்டத்தின் மூலமாக இந்த ஊராட்சி மன்ற நிர்வாகம் எங்களுக்கு மக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அடிப்படையில் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும், இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும். அடுத்ததா நீங்க ஒடுவம்பட்டிக்கு கிராமத்துக்கு பால்வாடி கேட்டிருக்கோம். பால்வாடி கேட்டு இது வரைக்கும் எங்க பால்வாடி வரவே இல்லை. அது ஆசிரியர் பெறக்கூடிய மக்கள் நீங்க இருக்கும்போது தான் சொல்றோம். எங்க ஊருக்கு இது வரைக்கும் எத்தனை பிள்ளைங்களும் இருக்காங்க, எங்க பால்வாடி வேணும்னு சொல்லி ஏற்கனவே மனு கொடுத்து வந்து விசாரணை பண்ணிட்டு போயிட்டாங்க. வட்டத்தினுடைய திட்ட அலுவலர் அம்மா இது வரைக்கும் என்ன நடவடிக்கை இருக்குன்னு தெரியல. நீங்க ஆசிரியர் பெறக்கூடிய மக்களும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகமும் தலையிட்டு எங்க கிராமத்துக்கு மயான மேடம் இல்லை, மயானத்துக்கு சாலை வசதி இல்லை, குடிநீர் இல்லை, எங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட பால்வாடி எங்களுக்கு அமைக்கணுங்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு உடனடியாக எங்களுக்கு இந்த காவேரி தண்ணி கிடைப்பதற்கு ஊராட்சி நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக அதை பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த 5 ஆண்டுக்கு நிதியாண்டு 5 கோடி ரூபாயை என்ன செலவிட்டுங்கிற அடிப்படையில் அடுத்து கிராம சபை கூட்டத்தில் எங்களுக்கு தெரியப்படுத்தணும் கேட்டுக்கொண்டு வருங்காலத்தில் நம்மளால இப்படியே இருக்கக்கூடாது. ஒரு டைம் அந்த கிராம சபை கூட்டம் எதுக்கு நடக்குதுன்னா நம்ம கிராமத்துக்கு நம்ம மக்களுக்கு ஒதுக்க ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ஒதுக்குறாங்க. என்ன பண்றாங்கன்னு சொல்லி இந்த கூட்டத்தின் வாயில பெண்கள் நீங்களும் வந்து புக்கெல்லாம் படிங்க, படிச்சுட்டு கேள்வி முன்வைக்கணும். அவங்க வேலை செய்யறாங்க, சரியா செய்யறாங்க, நம்ம வேலையை நாம தான் செய்யறது இல்லை. ஒரு கூட்டம் மட்டும் எதுக்கு போடுறாங்கன்னு நம்ம வந்து கேட்கணும். அது நம்மளோட கோரிக்கை முன்வைக்கணும், தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. வருங்காலத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்காத பெண்கள் எல்லாம் படிச்ச பிள்ளைங்களை பேச வைக்கணும், படிச்ச பிள்ளைங்களை